காப்பக்கட்டை விட்டு வெளியே வந்துட்டியா அபி? இப்பயே உன்னை கொல்றேன் பாரு. ஏய் விட்ரோ, ஏய் விட்ரோ, விட மாட்டேன். விடுன்னு சொல்றேன்ல, விடு. விட்ரோ, ஏய் விடு, விட மாட்டேன். விடு. விட மாட்டேன். விட மாட்டேன். ஏய் விடுறான்னு சொல்றேன்ல, நான் சத்தாவே விட விடு. மாட்டேன். ஏய் அடி வாங்கி சாகாத, கால விடுறோ. விட மாட்டேன் சொல்றேன்ல. ஏய் அபிய காணோம். அபி எங்க போனான்னு தெரியலையே. எல்லாம் அந்த கிழவனாலதான். முதல்ல இவனை கொல்லணும். ஏய் கிளவா, இல்ல உன்னாலதான். உன்னால அபி தப்பிச்சிட்டாடா. சாவுடா, சாவு. அபி உன் காப்பு கட்ட தாண்டி வெளியே வந்துட்டா. உன்னால அவளை காப்பாத்த முடியாது. சாவுடா, சாவு, 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 சாவுடா, சாவுடா, சாவு, சாவு. நமச்சிவாய். சஞ்சு மாமா எங்க போச்சு? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, காளி அண்ணனுக்கு போன் பண்ணி கேட்போம். சொல்லு முத்தலகு. சஞ்சீவ் மாமாக்கு போன் பண்ண, அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மாமா எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சஞ்சு எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் இருப்பான். எஃப்எம் ஸ்டேஷனா? மாமா எதுக்கு எஃப்எம் ஸ்டேஷன் போயிருக்காரு? எஃப்எம்ல அபிய பத்தி பேசினா அது அபி கூட இருக்கிறவங்களோ இல்ல வேற யாராவதோ ஏன் அபியே கேட்டு அக்காவை பார்க்க திரும்பி வருவான்னு ஒரு நம்பிக்கையில பேச போயிருக்காமா. ஓ, அதான் மாமா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கான். சரிண்ணா. அப்ப நான் உடனே எஃப்எம் ஸ்டேஷன் போனா மாமா கையில இருக்கிற தாய் தான் அவுத்து விட்டுறலாம். ஒருவேளை நான் எஃப்எம் ஸ்டேஷன் போறதுக்குள்ள மாமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. எப்படியாவது மாமா கையில இருக்கிற தாயத்தை அவுத்தாகணுமே. சஞ்சீவ், நீ இப்ப பேச போறத இந்த உலகமே கேட்க போகுது. இதை எங்கேயோ இருக்கிற அபியும் கேட்கலாம். நீ என்ன நினைக்கிறியோ அதை தெளிவா பேசு. நீ பேசுறத கேட்டதும் அபி எங்க இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வரணும். அந்த மாதிரி பேசு. டேய், பதட்டம் இல்லாம பொறுமையா பிரீத் எடுத்து பேசு. ரெடியா? ஹாய்
ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்க ஆர்ஜே பாலா. இப்ப நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் பேர் சஞ்சீவ். அவரை பத்தி சொல்லணும்னா சஞ்சீவ் நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் தான். அவர் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நம்ம எஃப்எம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவரு தன் காதலியை தேடி வந்திருக்காரு. அதாவது தன் கையில பொக்கிஷமா இருந்து தொலைச்ச தன் காதல் மனைவி தேடி வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க யாருக்கும் நான் சொல்ற விஷயம் புரியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சஞ்சீவ் இப்ப பேசுவாரு. பொதுவா இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்து பேசுறவங்க அவங்க குரலை இந்த உலகமே கேட்கணும்னு நினைச்சுதான் பேசுவாங்க. ஆனா நான் ஒருத்தர் மட்டும் என் குரலை கேட்டா போதுன்னு பேச வந்திருக்கேன். வினோத்தே, ரேடியோ கால்ல இருந்து கேட்க மாட்டேதுப்பா. கரகரன்னு என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. சரிண்ணா. 1 to 2 நல்ல லவ் ஸ்டோரி கதெல்லாம் சொல்லுவாங்கப்பா. என்னாச்சு? அண்ணாச்சி, என்னம்மா? 2 லிட்டர் பால். 50 ரூபா ஆச்சுமா. அண்ணாச்சி, வைத்தியர் கடைக்கு வந்தாரு. வைத்தியர் வந்து இங்க பால் வாங்கிட்டு ஏதோ குடியில் அவசரமான வேலை இருக்குன்னு வேகமா போயிட்டாருமா. அண்ணாச்சி, கொஞ்சம் இங்க வாங்க. இப்ப கேளுங்க. இது வரைக்கும் வீட்டுக்கு வரலையே. இங்கதான் போயிருப்பாரு. அவசரம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னவா இருக்கும்? எப்பா, அந்த லவ் ஸ்டோரி எஃப்எம் 104 வைப்பா. கதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. டெய்லர், டெய்லர், நான் என் வைஃபை லவ் பண்ணும்போது அப்படிதான் கூப்பிடுவேன். என் டெய்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சஞ்சீவ் எதுக்கு ரேடியோல பேசிட்டு இருக்கான்? என்ன விஷயம்? நானும் என் டெய்லரும் சின்சியரா லவ் பண்ணோம். நான் டெய்லர்னு கூப்பிட்டேன். யாபிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளும் அதைத்தான் விரும்புவா. ஆனா இப்பெல்லாம் நான் அப்படி கூப்பிடுறதே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக யாபி என்னை விட்டு போயிட்டான். அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா அப்புறம் அபி போனதுக்கு அப்புறம் தான் அவளோட அருமை எனக்கு முழுசாவே புரிஞ்சது. அவன் எந்த அளவுக்கு என்ன காதலிக்கிறான்னு தெரிஞ்சது. இப்ப நான் ரேடியோல பேசுறது யாபி எங்கேயோ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆபி, நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு ரேடியோ ஆஃப் பண்ணிடாத. அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அபி, நீ என்னை விட்டு போகும்போது நான் வெளியே போனதான் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும்னு லெட்டர்ல ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தோட நிம்மதியை நீதான் அபி. இப்ப நம்ம குடும்பமே நிம்மதி இல்லாம நீ எங்கன்னு தேடிட்டு இருக்கு. அபி, நீ இல்லாம ரொம்ப நடிச்சு போயிட்டாங்க அபி. நீயும் அம்மாவும் லாஸ்டா டாக்டர் கிட்ட செக்அப் போனீங்கல்ல, அப்ப டாக்டர்
உன் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தை வீக்கா இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்காங்க. உன் உடம்பு வீக்கா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா நீ கவலைப்படுவேன் தான் அம்மா டாக்டர் கிட்ட சொன்ன விஷயத்த உன்கிட்ட சொல்லல. நீ வெளியே இருந்தா உனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஆபத்துன்னு தான் நாங்க எல்லாருமே உன்னை தேடி தேடி வரோம். ஆனா நீ அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நாங்க உன்னை தேடி வரும்போதெல்லாம் எங்களை விட்டு விலகி போற அபி. நீ எங்களை விட்டு விலகி போறத அம்மாவால தாங்கிக்க முடியல அபி. உன்னை எப்படி திரும்ப கூட்டிட்டு வருதுன்னு வழி தெரியாம அம்மா கோயில உண்ணாவிரதம் இருக்காங்க அபி. உன்னை பார்க்காம அம்மா சாப்பிட மாட்டேன்னு 2 நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்காங்க. மயங்கி விழுந்த அம்மாவை டாக்டர் செக்அப் பண்ணிட்டு அபி சீக்கிரம் வரலன்னா உங்க அம்மாவை சச்சின் அபி நீ எங்க இருந்தாலும் உடனே அம்மா வந்து பாரு. அம்மா உயிர் இப்போ உன் கையில தான் இருக்கு அபி. நீ எங்க இருந்தாலும் வந்துரு அபி. நீ வந்தாதான் எங்க அம்மாவை காப்பாற்ற முடியும். அழாத சஞ்சீவ், உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது, அபிக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரமாவே அபி உங்க அம்மாவை தேடி வந்துருவாங்க. இல்ல கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். தேங்க்ஸ்டா. இட்ஸ் ஓகேடா. நான் வீட்டை விட்டு வந்ததே யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். ஆனா நான் இப்ப வந்ததால அத்தை உயிருக்கே ஆபத்தா. இப்ப நான் அத்தைய உடனே பார்த்தாகணும். அவங்க இருக்கிற உண்ணாவிரதத்தை தடுத்தாகணும். பாவண்டா அந்த சஞ்சீவோட அம்மா. ஆமாண்ணே, அந்த அபி எங்க இருந்தாலும் உடனே அந்த அம்மாவை போய் பார்க்கணும். நீங்க இப்ப சஞ்சீவோட கதையை கேட்டு அண்ணாச்சி, என்னமா உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? ஒரு நிமிஷமா பாஸ்வேர்ட் போட்டு தரேன். உங்கள் ஆர்ஜே பாலா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஹார்ட் 104.9. இந்தமா இனிமேல் ரேடியோ சரியா ஓடும்ல. அக்கா 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 இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிருக்கா, உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா. ஹலோ காளி அண்ணா, நான் அபி பேசுறேன் அண்ணா. அபியா? ஆமா அண்ணா. அக்கா அபிதாக்கா பேசுது. தங்கச்சி நீ போனதுல இருந்து அக்கா எல்லாம் தெரிஞ்சுதானே நான் போன் பண்றேன். சஞ்சீவ் ரேடியோல பேசினதை நான் கேட்டேன். நீங்க போனை அத்தை கிட்ட கொடுங்க, நான் அத்தை கிட்ட பேசணும். அக்கா அக்கா அபி லைன்ல இருக்காக்கா, அபிட்ட பேசுக்கா. அத்தை 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 அபி அத்தை அபி 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 ஏன் அபி எங்களெல்லாம் விட்டுட்டு போன?
நீ இல்லாம நம்ம குடும்பமே நடப்பணமா ஆயிடுச்சு. அபி, நீ எங்க இருந்தாலும் உடனே வந்துரு அபி. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல அபி. அபி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அபி. சீக்கிரம் வந்துருமா, வந்துருமா. ஏன் சூழ்நிலை, நான் வந்துட்டேன் அத்தை. இப்ப எனக்கு உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு அத்தை. அத்தை இருங்க, நான் வீடியோ கால் வரேன். அக்கா, தங்கச்சி என்னக்கா சொன்னுச்சு? வீடியோ கால்ல வரலாம். அக்கா, போன் அட்டன் பண்ணுக்கா. ராணி மாதிரி இருந்த ஆள் நீங்க இப்படி சாப்பிடாம கொல்லாம இப்படி வாடி போயிட்டீங்க அத்தை. அதை விட அபி, என்னோட வருத்தம்லாம் உன்னை பார்க்காம இருந்ததுதான். இப்பதான் உன்னை பார்த்துட்டேல, இனிமே நான் நல்லா ஆயிடுவேன். எனக்கு ஒண்ணு இல்ல அபி. நீ எப்படி இருக்க? நம்ம குடும்பத்து வாரிசு எப்படிமா இருக்கு? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் நல்லாதான் இருக்கேன். அபி, இப்ப நீ எங்கம்மா இருக்க? சொல்லுமா, நீ எங்க இருக்க? நான் இருக்கிற இடம் இருக்கட்டும் அத்தை. நீங்க சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறத எஃப்எம்ல சஞ்சீவ் சொன்னா. அத்தை, முதல்ல நீங்க சாப்பிடுங்க அத்தை. ஆமா தங்கச்சி, முதல்ல அக்காவை சாப்பிட சொல்லு. நீ மட்டும் போன் பண்ணாம இருந்திருந்தா அக்காவோட நிலைமை மோசமா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? அபி, எனக்கு ஒண்ணு இல்ல அபி. நீ எதுவும் கவலைப்படாத. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி என்ன பாக்கவா அபி. நான் வரேன் அத்தை. அதுக்கு முன்னாடி நீங்க ஜூஸ் குடிச்சு உண்ணாவிரதத்தை முடிங்க. அப்படி சொல்லு தங்கச்சி. அபி, நீ வா அபி, நான் அப்புறமா ஜூஸ் குடிக்கிறேன். ஐயோ இல்ல அத்தை, நானே நினைச்சாலும் இப்ப உடனே உங்களை பார்க்க வர முடியாது. ஏன் அபி? நான் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன் அத்தை. தூரமாவா? ஆமா, நீ எங்க இருக்க முதல்ல அத சொல்லு. நீங்க ஜூஸ் குடிச்சு விரதத்தை முடிங்க, நான் அப்புறமா சொல்றேன். டேய், அந்த ஜூஸ் குடுறா. இதோக்கா, சீக்கிரம் குடு. இந்தோக்கா. அபி, நான் ஜூஸ் குடிச்சு விரதத்தை முடிக்க போறேன். நீ வாமா. நீங்க ஜூஸ் குடிங்க அத்தை, நான் கண்டிப்பா வரேன். இதோ குடிக்கிறேமா. குடிக்கிறேன். தங்கச்சி, எப்படியோ அக்காவை சாப்பிட வச்சுட்டேன். இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் ஜூஸ் குடிச்சிட்டேன் அபி. இப்ப சொல்லு, நீ எங்க இருக்க? அத்தை, அத்தை, நான் சென்னையை தாண்டி சின்ன மலங்கிற ஒரு கிராமத்துல ஒரு சித்தர் வீட்டுல குடியிருக்கேன். அப்படியே தங்கச்சி, தங்கச்சி நீ அங்கேயே இரு, நான் உடனே வரமா. வேண்டாண்ணா, வேண்டாம், நானே வந்துடுறேன். நீங்க அத்தைய மட்டும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. சீக்கிரம் வந்துரு அபி, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். வரேன் அத்தை. நான் சித்த வைத்திய குடில்ல இருக்க கண்ணு தெரியாத ஒரு குழந்தைக்கு பால் வாங்க வந்தேன். நான் பால் அவங்க குடில்ல கொடுத்துட்டு வைத்தியர்கிட்ட சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வரேன். சரி அபி, சீக்கிரம் வந்துரு. நான் போனை வைக்கிறேன் அத்தை. எனக்கு போன் வைக்கவே மனசு வர மாட்டேங்குது அபி. உன் முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் போனை வச்சாதான் நீங்க வர முடியும்ல? சரி, நான் வச்சிடறேன். ஆனா நீ சீக்கிரமா கிளம்பி வரணும், சரியா?